ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி மாவு கோலம் போடும்போது நம்ம டல்லாக இருந்தால் கூட இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த தீபம் பற்ற வச்சு பிரகாசமாக இருக்கும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீப வெளிச்சத்தில் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் 5 மணிக்குலையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் ஜாரா குட்டி ஒரு பெட்டு வச்சுருக்காங்காட்டிக்கு கோலத்தை மட்டும் நடுவில் மட்டும் அழிச்சிருவோம் ஜம்ப் பண்ணி. ஸோ நான் இப்போ தான் சாமி கும்பிடணுன்ட்டு இல்லைங்க, எந்த டைம் காலையில் 11 மணி ஆகட்டும், இல்லை சாயந்தரம் 4 மணி, நைட்டு 8 மணி, எப்போ எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணுதோ அப்போ நான் கும்பிட்டுருவேங்க. ஸோ நான் முருகருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அபிஷேகம் அப்படின்னு ஒரு 7 விதமான அபிஷேகம்லாம் பண்ணேன். நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். ஸோ அழகாக நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எடுக்கிறேன். பொங்கல், சுண்டல், அபிஷேகம், பாலுன்னு சொல்லி சாமிக்கு படைச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.